தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட். மும்பையில இருந்து ஒரு கார் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் இருக்கிற 7 சீட்டர்ஸில் த மோஸ்ட் அஃபோர்டபுள் கார் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரெனோவோட ட்ரைபர். ஸோ ரெனோ ஒரு டேக்லைனில் ரெனோ டாட் ரீதிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைனோட லான்ச் ஆகிருக்குது. ஸோ நம்ம கூட இன்னைக்கு இப்போ லான்ச் ஆன ட்ரைபரோட 7 சீட்டர் ஃபேஸ் லிஃப்ட் வந்து நம்ம கூட இருக்குது. அப்போ என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக வாக் அரவுண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ காஸ்ட் எவ்வளோ வருது, அஃபோர்டபுள் அப்படிங்கிறப்போ அது என்ன பட்ஜெட்டில் வருதுங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ரெனோ டாட் ரீதிங்கில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆனது அதோட லோகோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ முன்னாடி சிங்கிள் டைமண்ட் இருந்தது, இப்போ டபுள் டைமண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ லோகோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. கம்பேக்குக்கு இந்த ஒரு லோகோ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த grill வந்து 3D ரிப்பிள் ஸ்டைலில் ஒரு grill வந்து கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக்ல இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் இருக்கிற ஒரு குரோமும் வந்து ஸ்ட்ரிப்ஸ் இதில் ட்ராவல் ஆகுது. எக்ஸாக்ட்லி இந்த லோகோவோட ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த ஃபுல் grill வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்லிம்மாக தான் வந்து அந்த grill வந்து இருக்குது. கீழே இந்த சேம் அந்த ஒரு அலுமினியம் ப்ரொஃபைலில் வந்து ஒரு ஸ்கிட்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏர் வெண்ட்டு உள்ளே இருக்கிறது எதுவுமே வெளியில் தெரியாதபடி ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. எல்இடியில் ப்ரொஜெக்டரில் ஹெட்லாம்ப் வந்துருக்கு. ஒரு டிஆர்எல் சிங்கிளாக சின்னதாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதுவே வந்து உங்களுக்கு பிளிங்கர் ஆக்ட் ஆகும். இதே ஸ்டைல் தான் கோயிங் ஃபார்வர்ட் ரெனோட அத்தனை கார்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்ப்பு எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஏர் வெண்ட் எதுவுமே வந்து உங்களுக்கு கொடுக்கல, பட் ஒரு டம்மி மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. அது அலாம் வந்து உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வார்னிங்கோடு உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ முன்னாடி இருக்கிற மெட்டல் ஹூடோட இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு காரு ஒரு மேசிவான அப்டேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு அது கொடுக்குது. சைட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் அப்படின்னா இந்த ஆம்பர் டெரகோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ண ஒரு கலர். இது ஒரு நியூ கலர். இது போக ஒரு ப்ளூ இருக்குது, ஒரு கிரேவுமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 3 கலரும் ஒரு டியூவல் டோனில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால வெஹிக்கிளுக்கு ஒரு நல்ல லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அதே மாதிரி டோர் ஹேண்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு மேட் ஃபினிஷில் மெட்டல் ஃபீலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஓல்ட் ஸ்கூலில் டைப்பில் இருக்கிற ஒரு கீ ஃபார்மாக உங்களுக்கு இதில் கீயோட லாக்குமே வந்து நமக்கு அது கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ஃபுட்ரெஸ்ட் ஐ திங்க் ஒரு அக்சஸரியாக உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பிளாஸ்டிக்கில் இந்த கிளாடிங் ஏற்கனவே டிரைவரில் இருந்த விஷயம் தான் வண்டிக்கு ஒரு மாதிரி பல்கியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த ஓஆர்விஎம் ஆட்டோ ஃபோல்டபுளாக வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. ஒரு பிளிங்கரும் சேர்ந்தே அதில் வருது. இதில் கேமரா எதுவும் நமக்கு இதில் கொடுக்கல. ஆனால் இதோட ஒரு மாதிரி 360 டிகிரியோட வார்னிங் மட்டும் உங்களுக்கு கிளஸ்டரில் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாடிங்கு வீல் ஆர்ச்சில் இருக்கிற விஷயங்கள் ஏற்கனவே இருந்தது தான். அதே மாதிரியே இங்கே டோரில் இருக்கிற இந்த கிளாடிங்கும் ஏற்கனவே இருந்தது தான். இந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து ஐ திங்க் அக்சஸரியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ஃப்ளெக்ஸ் வீலாக கொடுத்துருக்காங்க. இது அலாய் கிடையாது, வீல் கப்பு தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நியூ லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் உங்களுக்கு ட்ரம் கிடைக்கும். டயரோட ப்ரொஃபைல் 15 இன்ச்சு 185/65 ப்ரொஃபைலில் வந்து இருக்குது. இதுவும் வந்து எந்த மாற்றமும் நடக்கல, பட் இந்த லுக்கு மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இது வண்டிக்கு நல்ல ஒரு ஹைட்டான ஒரு லுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குது. பட் இது வந்து ஃபங்க்ஷனலில் மெட்டலில் தான் இருக்குது. பட் கேரியர் மவுண்ட் பண்ணுறதுக்கு எந்த ப்ரொவிஷனும் இதில் இல்லை. சன் ரூஃப் எதுவும் கொடுக்கல. நல்ல ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரூஃப் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக மாற்றுறதுக்காக ஒரு நல்ல ரிப்ஸ் ட்ராவல் ஆகுது. இந்த ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் போகும்போது ஒரு ப்ரொஃபைல் வந்து மேலே போகுது. அப்போ ரியரில் ஒரு நல்ல ஹெட்ரூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரியரோட என்ட்ரிக்கு நீங்கள் நின்று போகிறதுக்கும் இந்த ஒரு ஹம்ப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டியூவல் கலரோட ஃபீச்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த புதுசான இந்த நியூ 3 கலர்ஸுக்கு இந்த டியூவல் காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ரியரோட லுக்குமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அகைன் மெட்டலில் பெருசாக இந்த சேஞ்சும் இல்லை. இந்த கம்ப்ளீட் எல்இடி செட்டப் வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. டெயில் லேம்ப் வந்து எல்இடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் கனெக்டடாக இல்லாமல் ஸ்ட்ரிப் மாதிரி கட்டாகி தான் இருக்குது. பட் கனெக்டடாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல மேட்ச் ஆகிருக்கும். ரெனோவோட நியூ லோகோ இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு பியானோ பிளாக்ல ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. எல்லா இடத்துலையுமே வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்தது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். ட்ரைபர் அப்படிங்கிற ஒரு பேட்சும் நமக்கு இதில் கிடைக்குது. ரியருக்குரிய பார்க்கிங் சென்சார்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி இங்கே ஒரு ஸ்கர்ட்ஸு ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு மெட்டாலிக் ஃபீலில் வந்து உங்களுக்கு இருக்குது. இது இந்த ரெட்டுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதோட பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ட்ரைபரோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து என்ன அப்படின்னா இதோட ப்ராக்டிகாலிட்டி. 4 மீட்டர்ஸில் 7 சீட்டர், அப்படி 5 சீட்டராக இருக்கீங்க அப்படின்னா தேர்ட் ரோவை ஃபோல்ட் பண்ணோன்னா ஒரு 620 லிட்டர்ஸ் வந்து ஒரு பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தேர்ட் ரோ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய லக்கேஜுமே வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படி சீட்டை வந்து நீங்கள் கலட்டி வெளியவும் எடுக்க முடியும், இல்லை இப்படி ஃபோல்டும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் உங்களுக்கு இது இருக்குது. ஐ திங்க் இதுக்குள்ளே அந்த சீட் வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. இதுதான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பியூட்டி. நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுற விஷயம் வந்து இந்த ஒரு ஸ்பேஸ் தான். எப்படி அந்த 4 மீட்டரில் எஃபெக்டிவாக ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த சீட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கங்கே ட்வீக்ஸ் நடந்திருக்கு. கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து கொடுத்ததுனால எஸ்பெஷலி பிளாஸ்டிக்ஸில் அண்ட் தென் லைட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால பெட்டராக வந்து ஒரு லுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட பட்ஜெட் அண்ட் வேரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காரோட ஒரு பெரிய ஹைலைட்டே இந்த பட்ஜெட்டோட பிளேஸ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 7 சீட்டர், அதுவும் முக்கியமாக கேபுக்கு நிறைய பேர் இந்த காரை யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேரியண்ட்டோட நேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்தென்டிக் அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்டில் ஆரம்பித்து எவால்யூஷன், டெக்னோ, எமோஷன் அப்படிங்கிற ஒரு 4 வேரியண்ட் கொடுக்குறாங்க. இதோட ரிவைஸ்டு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 6.3 லேக்ஸில் ஆரம்பித்து 8.7 லேக்ஸ் வரைக்கும் எக்ஷோரூம் காஸ்ட் உங்களுக்கு வருது. இதில் சிஎன்ஜி கவர்மெண்ட்டோட அப்ரூவ்டு சிஎன்ஜி ஃபிட்டர்ஸோட டைப் பண்ணி உங்களுக்கு இதை சிஎன்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. லென்த்து 3990 mm, வித்து 1739 mm இருக்கும், ஹைட்டு 1643 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 182 mm, வீல் பேஸ் 2755 mm வந்து இதோட வீல் பேஸ். பவர் ட்ரெயினில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னா எல்லாரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இதில் கண்டிப்பாக வந்து ஒரு டர்போவோட காம்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் மறுபடியும் ரெனோ வந்து ஏமாற்றிட்டாங்க. இதில் டர்போ வந்து கொடுக்கல. பவர் ட்ரெயினில் எந்த சேஞ்சும் வந்து உங்களுக்கு பண்ணலை. 71 பீச் வந்து பவர் டெலிவரி பண்ணோம். டார்க்குன்னு பார்த்தோன்னா ஒரு 96 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. பட் கைகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டர்போ காம்போவில் ஒரு இன்ஜின் 3 சிலிண்டர்லேயே கிடைக்கும். 1 லிட்டரில் இதே 1 லிட்டர் தான் சொல்லலாம். அப்போ அட்லீஸ்ட் அந்த இன்ஜினை இதில் ஒரு வேரியண்ட்டாக கொடுத்துருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 152 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணோம். அப்போ கொஞ்சம் அட்லீஸ்ட் 7 சீட்டராக இருக்கும்போது ஒரு நல்ல பவர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இதோட பவர் ட்ரெயினை மாற்றாமலே வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு டாப் எண்டில் வேரியண்ட்டாக அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். 5 ஸ்பீட் மேனுவல் வந்து உங்களுக்கு கிடைக்குது, 5 ஸ்பீட் ஏஎம்டி வந்து கிடைக்கும். ஸோ ஏஎம்டி கண்டிப்பாக பவர்லாக இருக்கும். மேனுவல் அப்படிங்கிறது மேனேஜபிளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட பவர் ட்ரெயின். மேலே வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃப் வந்து நடந்திருக்கு. உள்ள ஃபயர்வால் ப்ரொடக்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு உள்ள சைலண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் த்ராட்டில் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு வோக்கல் இதில் உள்ளேயே கேட்குற அளவுக்கு உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்து வச்ச இன்டீரியரில் டோர் 90 டிகிரிலாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை ரியர் மாதிரி. பட் நல்லா ஒய்டரான அப்போச்சர் தான், ஈஸி இன்க்ரீஸாக தான் இருக்குது. ஃப்ளோருமே ஓரளவுக்கு ஹைட்டாக தான் இருக்குது. 186 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். உட்காந்ததுக்கப்புறமா சீட்டு என்னோட வித்தை அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு டீசெண்டான வித்தில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங் 3 ஸ்போக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் ரெனோவோட பேட்ச் வந்து நமக்கு இருக்குது. ஒரு 8 இன்ச்சில் நியூ இன்ஃபோடைன்மெண்ட் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. டச்சுங்கிறது ஓகேவா வந்து உங்களுக்கு இருக்கும். பெருசாக நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே டிஜிட்டலில் ஒரு 7 இன்ச்சில் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் வந்து கொடுக்குறாங்க. சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது 6 ஏர்பேக்ஸ் அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி
26 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் 24 வந்து அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏசியோட பட்டன்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்டிங் இருக்கிறது தான், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஒரு சின்னதாக மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடும் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸ், அதோட நாப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆம்ரெஸ்ட்டு நமக்கு மிடில் ரோவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. இது கொஞ்சம் ஒய்டராகவே கொடுத்துருக்கலாம். இது கரெக்டான ஒரு பொசிஷனில் இல்லை. இது கொஞ்சம் இப்படி நிப்பாட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். சீட் ஹைட்டை எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் சீட் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இங்கே மேனுவலில் இருக்கிற ஒரு ஹேண்ட் பிரேக்கு, ஒரு சின்ன 2 கப் ஹோல்டர். இந்த இடத்துல எம்டியாக தான் ஸ்பேஸு, எதுவுமே வந்து நமக்கு இங்கே கொடுக்கல. க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்ல திக்கான பிளாஸ்டிக்கு. அதே மாதிரி கீழேயுமே வந்து டீப்பாக ஒரு க்ளவ். அப்போ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு லெவலில் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த டேஷ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு வுட் ஃபினிஷில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இது எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஐஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா மேனுவலில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளைண்டரை ஓப்பன் பண்ணோன்னா மிரர் கொடுத்துருக்காங்க. லைட் எதுவும் இல்லை. ரூஃப் லைட்டு ஸ்ட்ரக் ஆகிருச்சு, சுவிட்சு ஒர்க் ஆகலை. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பட்ஜெட்டில் என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீ வெண்டிலேட்டர் சீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் சீட்டு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஃபேப்ரிக்கில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. இன்டீரியர் தீமே வந்து ஒரு டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிரைட்டாகவும் நமக்கு இருக்குது. செகண்ட் ரோவில் வந்து உட்காந்துருக்கோம். செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்போது இந்த சீட் வந்து ஓரளவுக்கு மிடில் பொசிஷனில் வச்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது. காலை வந்து ஓரளவுக்கு டக் பண்ண முடியுது. அண்டத்தை சூப்பராக இருக்குது. எனக்கு எந்த லேக்குமே இல்லை. நீங்கள் கீழே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இது நல்ல பேக்கில் நான் போடுறேன், பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னா இவ்வளோ பின்னாடி போய்க்கலாம். இப்போ நல்ல லெக் ரூம் இருக்குது. சூப்பர் அண்டத்தை, நல்ல ஒரு நீ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 5 சீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு லக்ஸுரியாக ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்கிது. ஹெட்ரூம் வந்து எனக்கு இவ்வளோ ஹெட்ரூமு, என்னோட ஹைட்டு 5'8". அப்போது இங்கே மேலே வந்து சின்னதாக ஒரு ஸ்கூப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியில் பார்க்கும்போதே பார்த்தோம், ப்ரொஃபைல் வந்து அப்படி மேடாக இருந்தது. அதனால் ஒரு நல்ல ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஓவராலாக 3 பேர் கம்ஃபர்டபுளாக இங்கே உட்கார முடியும். என்ன மாதிரி வெல் பில்டாக இருந்தீங்கன்னா 2 பேர், நடுவில் லீனாக ஒருத்தர், அடல்ட்டே கண்டிப்பாக உட்கார முடியும். இங்கே ஆம்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல. நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்கல. ஃப்ளோர் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. டனல் ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் நில் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே ரியரில் வந்து ஒரு சின்ன சார்ஜிங் போட்டு 12 வோல்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒரு யூஎஸ்பியாக வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு சி டைப்பில் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். மொபைல் வைக்கிறதுக்கு எந்த ஸ்பேஸுமே இல்லை. நம்ம சீட்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். ஏசிக்கு இங்கே நமக்கு வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ரெனோ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். முக்கியமாக இந்த டோர் லாக்கு ஸ்டிக் ஸ்டைலில் வந்து இருக்குது. இது மாறி இருக்கும்னு நினச்சோம், பட் அதுவுமே வந்து சேமாக தான் இருக்குது. சன்ரூஃப் நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்த பட்ஜெட்டுக்கு ஓவர் நீ இதெல்லாம் கேட்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் எஸ், ஏன்னா இதோட ஆன் ரோட் டாப் அண்டு ஒரு 11.5K வந்து கிடைக்கும். அப்போது ஒரு 7 சீட் இருக்குது இந்த பட்ஜெட்டுங்கிறப்போ என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஷோரூமில் போய் கேட்டாலுமே அதை தான் சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு டிஎல்ஓ, பெரிய விண்டோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ உள்ளே வந்து காஸ்ட்ரோஃபேபிக்காக இல்லை. 7 பேர் உட்காந்தா கூட ரொம்ப அடைச்சி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஓரளவுக்கு நல்ல ஒரு ரூமியாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். இப்போ தேர்ட் ரோ போயிட்டு எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேர்ட் ரோ என்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை பண்ணிங்கன்னா 1 டச்சில் இப்படி டம்பிள் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நல்ல ஒரு அப்போச்சர் இருக்கிறதுனால ஒரு ஈஸி இன்க்ரெஸ் இருக்கும். பட் ஹைட் எப்படி இருக்குங்கிறத நான் உள்ளே போகும்போது காமிக்கிறேன் வாங்க. ஸோ உள்ளே போகிறேன். நம்ம இங்கே கை வைக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஓட்டையாக தான் இருக்குது. நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ உள்ளே ஏறினோன்னா இந்த அளவுக்கு என்னால் நிற்க முடியும். ஏன்னா மேலே ரூஃப் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ உள்ளே உட்காரலாம். உட்கார்ந்தோன்னா இப்போ இந்த சீட் வந்து மிடில் ரோவில் இருக்கிறவங்களுக்கு மேனேஜபுளான ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் நல்ல கம்ஃபர்ட்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால எனக்கு லெக் ரூம் சுத்தமாக இல்லை. எனக்கு நீ வந்து கம்ப்ளீட்டாக டச் ஆகுது. அதே மாதிரி உட்கார்ந்துருக்கும் போது அண்டத்தைங்கிறதும் சுத்தமாக இல்லை. ஏன்னா சீட்டோட விட்த்து வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃப்ளோரோட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சீட்டை கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக நான் மாற்றுறேன். இப்போ மிடில் ரோ வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டு, இவ்வளோலாம் வைக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக, இன்னும் கொஞ்சம் பேக்கில். எஸ், இது வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ஓகே, ரியருக்கும் ஓகே. அப்படி இருக்கும்போது
எனக்கு நீ வந்து டச் ஆகலை, லெக்குமே வந்து ஓரளவுக்கு டக் பண்ண முடியுது. ஒரு 50-100 கிலோமீட்டர்ஸ் அடல்ட்டு இதில் உட்காந்தே போகலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா நடுவில் பிரேக் எடுத்து இறங்கி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து உட்காரணும். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் தான். அப்போ பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதுதான். ஆனால் 4 மீட்டரில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது வேறு லெவல். அதனால தான் நிறைய கேபுக்குமே வந்து இது வந்து இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் டிரைவிங் ரெண்டல் காஸ்ட்லேயும் இந்த டிரைவரை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு 7 பேர் இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இங்கே நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஒரு சின்னதாக ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் எதுவுமே வந்து இங்கே இல்லை. ஹெட்ரூம் எனக்கு இவ்வளோ ஹெட்ரூம். இங்கேயுமே வந்து ஏசிக்கு ஒரு வெண்ட் வந்து இருக்குது 3rd ரோக்கு. அப்போ ஏசி கண்டிப்பாக பின்னாடி வரைக்கும் த்ரோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வரும். அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டு. ரிக்ளைன் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஆமாம், கொடுத்துருக்காங்க இல்லையா? இவ்வளோ, அதுக்கப்புறம் இல்லை, ரிக்ளைன் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டாக தான் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அப்போது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இன்டீரியர் அப்படிங்கிறது ரீதிங்க் டாட் ஸ்பேஸ் அப்படிங்கிற டேக்லைனுக்கு ஏற்றாப்புல அந்த 4 மீட்டரோட அந்த ஸ்பேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பிக்கெஸ்ட் ப்ளஸ் இந்த காரில். ஹோப் இந்த வீடியோ இந்த ஃபேஸ் லிஃப்டான டிரைவரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.